குமார் சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். குமார் சார், காங்கிரஸ் தாவைக்காவோடு பேச்சுவார்த்தை தொடங்கிருச்சு. ஒரு பக்கம் ஐவர் குழு அமைச்சிருக்கிறாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக. இன்னொரு பக்கம் அந்த கட்சியினுடைய முக்கியமான நிர்வாகி தாவேகா தலைவரை போய் சந்திச்சாரு அப்படின்ட்டு பத்திரிகைகள்ல தான் செய்தி வருதே தவிர அது அதிகாரப்பூர்வமான உறுதிப்படுத்தப்பட்ட தகவலான்ட்டு எனக்கு தெரியல. ஆனாலும் எங்கேயும் ஒரு நெருப்பு இல்லாம புகை வருவதற்கான வாய்ப்பு இல்லை சார். இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்க தொடங்கிருச்சா சார்? நீங்க சொல்ற தகவல் சந்தேகப்பட வேண்டியது, அது நிஜமான தகவல் தான். அப்படியா? அதுல அவர் ராகுல் காந்திக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். சரி. அவர் விஜய்க்கு நண்பர். விஜயிடம் ஒண்ணு காங்கிரஸோட இப்போதைய அது காங்கிரஸ் இருந்த இடத்தை இழந்து கொண்டு அகில இந்திய அளவில் அதனுடைய தரம் ரொம்ப குறைந்து கொண்டு இருக்கிறது. அவர் இந்த கூட்டணிக்கு ஒத்து வரலன்னா அந்த நபரே தாவேக்கால சேரக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட இருக்கிறது. நான் அதை ஒரு டோக்கனா சொல்லி வைக்கிறேன். சரி, புரியுது. ஆகையினால அது அந்த தகவல் எல்லாம் உண்மைதான். எக்கோ வருது, கொஞ்சம் எக்கோ வருது. எக்கோ குறைங்க. ஆகையினால இது அந்த தகவல் உண்மை. இது நிலைமை எப்படின்னா, திமுகவிடம் இருந்து திமுகவோட அன்னைக்கு பேசிட்டு போனவர்கள் ஏறத்தாழ 60 சீட்டு கேட்டிருக்காங்க. அறிவாலயத்தில் பேசிட்டு போனாங்கல்ல அந்த ஐவர் குழு, காங்கிரஸோட ஐவர் குழு, அவங்க 60 சீட்டு கேட்டதாகவும் அதற்கு சரியான பதில் இல்லாததாலும் அதற்கு முன்பே விஜயை ட்ரை பண்ணி ஒரு கான்டாக்டை டெவலப் பண்ணி சைமல்டேனியஸா இதை பேசி சரியா வரலன்னா அப்புறம் இதை இவங்கள்ட்ட பேசலாங்கிற தகவல் தான் எனக்கு கிடைத்தது. அந்த அடிப்படையில அவங்க பேசியிருக்காங்க. அதற்கு கூட்டணிக்கு விஜயும் இசைவு தெரிவித்ததாகத்தான் தெரிகிறது. ஓகே, அது அந்த தகவல் உண்மைதான். அப்படி வந்தால் என்ன ஆகும் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இப்ப எனக்கு முன்னால் பேசிய அன்பு சகோதரர் சொன்னது போல விஜய்க்கு ஒரு விஜய் சுனாமி தமிழ்நாட்டில் சுழல துவங்கி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னா எல்லா கட்சியிலும் இருந்து அங்க போய் சேர்றாங்க. இப்ப நாஞ்சில் சம்பத் இன்னைக்கு போய் சேர்ந்துட்டாரு. நேற்று போய் சேர்ந்து அவருக்கு ஒரு இனோவா கார்லாம் கொடுத்து நல்ல பிரச்சாரத்தை தீவிரமாப்படுத்துங்கன்னு சொல்லி அவரை தயார் பண்ணி ஆகிவிட்டது. இன்னும் அடுத்தால பல பேர் அதிமுக இருந்தும் எடப்பாடி பழனிசாமி மேல அதிருப்தி இருக்கிற ஒரு சிலர் போறதாகத்தான் பேசப்படுகிறது. சோ அப்போ விஜய்க்கு மக்கள் கூட்டம் செல்வாக்கு இருக்கிறது. இளைஞர்கள் கிட்டத்தட்ட 2 கோடி இளைஞர்களை கொண்ட அந்த தமிழகத்துல பெரும்பாலான பேர் அவருக்கு ஆதரவு, இளைஞர்கள் ஆதரவு அவருக்கு நிறைய இருக்கிறது. அது அன்டெஸ்டட் அது எதுன்னு சொன்னாலும் கூட அது அவருக்கு தேர்தலில் போட்டியிடல, கவுன்சிலரை கூட ஆகலன்னா வாய்ச்சொல் வீரர்கள் நிறைய பேர் பேசினாலும் கூட அவருக்கு இளைஞர்களிடம், இளம் பெண்களிடம், நடுத்தர வயது எல்லா தரப்புலையும் அவருக்கு ஒரு ஆதரவு இருக்கிறது. அதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், இப்போ இருக்கிற திமுக அரசு மேல இருக்கிற அதிருப்தி தான் அதுக்கு மெயின் காரணம். சரி. அதிமுக மேலே அதிருப்தி இருக்கிறது, திமுக மேலே அதிருப்தி இருக்கிறது. ஆனா திமுக மேல இப்ப இருக்கிற அதிருப்தி மிகப்பெரிய அதிருப்தி. சரி. ஆகையினால அவருக்கு சரி கள நிலவரம் எப்படி இன்னும் பூத் கமிட்டி அது இதெல்லாம் அவருக்கு தெரியாது. அவர் அப்படி அதெல்லாம் அவர் இப்பதான் ஃபர்ஸ்ட்ல வர்றாரு. அவரு அப்படியெல்லாம் ஒன்றும் பெருசா அறுவடை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியும் பேசுறாங்க. ஆனால் இப்ப அதுக்காக களம் அமைத்து கொடுப்பதற்கு நல்ல ஆக்கப்பூர்வமான நம்ம செங்கோட்டையன் அங்கே சேர்ந்தாகிவிட்டது. அடுத்தால இன்னும் கண்டிப்பா இன்னொரு 15-20 நாளைக்குள்ள நிறைய பேர் அங்க போவாங்க. அப்படி போனாங்கன்னாக்கா எல்லா கட்சியிலேருந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா சைடு வைஸ் எல்லா இடத்துலையும் இருந்து அதிருப்தியாளர்கள் அங்கே போய் சேர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும் பொழுது அது ஒரு உறுதியான கூட்டணியாக மாறும். காங்கிரஸோட கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணி அங்கதான் அமையும் என்று நான் நினைக்கிறேன். ஆனா அவர் கேட்கிற சீட் அவர் கொடுத்துருவார். சார் என்னன்னா சார், லாஸ்ட் ஏப்ரல்ல உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கடந்த ஏப்ரல் மாதம் உள்துறை இலாக்காவினுடைய அமைச்சர் இங்க ஐடிசி கிராண்ட் சோலால என்டிஏனுடைய தமிழ்நாடு கூட்டணியை உறுதிப்படுத்தி விட்டு சென்றார். கரெக்டுங்களா சார்? சமீபத்தில் டெல்லியில ஒரு பெரிய ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய அவங்க ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று நடத்தினாங்க.
அந்த கான்ஃபரன்ஸில் கூட ஹானரபிள் ஹோம் மினிஸ்டர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணார். அப்பவும் அவர் சொன்னார், நிச்சயமாக நாங்கள் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இப்போ பீகார் எலெக்ஷன் ரிசல்ட்டினுடைய வெற்றி விழாவில் டெல்லியில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆஃபீஸில் மரியாதைக்குரிய பிரதம மந்திரி பேசினார். அவரும் சொன்னார், பீகாரை போல நாங்கள் தமிழ்நாட்டிலையும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. அதற்கான அறிகுறிகள் ஏதாவது முதல்ல தெரியுதா சார்? இங்கே இந்த என்டிஏ முதல்ல இந்த கூட்டணி இங்கே ஃபார்ம் பண்ண முடியுமா? முதல்ல இப்போ என்டிஏல இருக்கிற கூட்டணிகள் யாரும் நீங்க நீங்க இந்த சின்ன கட்சிகளை நீங்க எடுத்துக்கிட்டா அதிமுக பாஜக ரெண்டும் கூட்டணிங்கிறத நீங்களே சொன்னீங்க. அது சாலிடா இருக்கிறது. அவர்களோடு அது கூட கன்ஃபார்மான்னு தெரியலையே இப்ப வர. இல்ல அது அதெல்லாம் கன்ஃபார்ம் தான். அது ரெண்டு கன்ஃபார்ம் தான். ஒன்னும் சைனிங் எல்லாம் ஒன்னும் ஆகலையே சார். அது இல்ல இனிமே ரெண்டு பேருமே பிரிய முடியாது சார். இல்ல அது ஒன்னும் சைனிங் கன்ஃபர்மேஷன்லாம் ஆகலையே, கையெழுத்து போட்டெல்லாம் ஒப்பந்தம் ஆகலையே சார். ஒரு அரசியல் கட்சி ரெண்டு அரசியல் கட்சிகள் சேர்ந்து எல்லா முடிவுகளையும் எடுத்து அத வந்து இல்ல சார் நாங்க நம்ப மாட்டோம். ஏன்னு வச்சுக்கோங்களேன், 2024 எலெக்ஷன்ல டெல்லியில போய் அனைத்து என்டிஏனுடைய அனைத்து கட்சி தலைவர்களை கூப்பிட்டு பிரதம மந்திரி வந்து ஒரு கூட்டத்தை நடத்தினாரு. அந்த கூட்டத்துல பிரதம மந்திரிக்கு இடது பக்கத்திலே வலது பக்கத்திலே உட்கார்ந்தாரு மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி. அங்கிருந்து வந்த பிறகு கூட்டணியில இருந்து வெளியில வந்துட்டாரு. இனி கூட்டணியே கிடையாதுன்னு போயிட்டாரு. அதனால ஆமா, பிஎம் பக்கத்திலே உட்கார்ந்த பிறகு ஏடிஎம்கேவோட ஸ்டாண்ட் அதுவாகத்தான் இருந்தது. அதனால ஹோம் மினிஸ்டர் பக்கத்துல உட்கார்ந்தபடி அவர் நடந்துக்குவாங்கன்ட்டு எங்களுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. அதனால நான் கேட்கிறேன் சார். இப்ப நான் இன்னொரு புது தகவல் உங்களுக்கு சொல்றேன் சார். திரு ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக சேர்ந்தா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? சேர்ந்தா அத்தைக்கு மீச முளைச்சதுன்னா பார்க்கலாம். அதான் அது இருக்கல. அதுக்கு இப்ப அப்படியே இருக்கு. இந்த மாதிரி கூட்டணிகள்ல அந்த மாதிரி அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதிமுகவும் பாஜகவும் இப்ப சேராதுங்கிற எண்ணம் இருக்க எடுத்துருங்க. அது ஏன்னா ரெண்டு பேருக்கு வேற வழி இல்லை. பாஜகவுக்கும் அதிமுகவை விட்டா வழி இல்லை, அதிமுகவுக்கும் பாஜக விட்ட வழி இல்லை. இது ரெண்டும் உறுதி. ஆக ஏற்கனவே இருந்த என்டிஏல இருந்த கூட்டணிகள் யாருமே இங்க இருந்து இன்னும் வெளியே போகல. ஏற்கனவே இருந்த கூட்டணிகள்லாம் எல்லாம் சாலிடா அமைதியா இருக்காங்க. கூட்டணிகள் எல்லா சமயத்திலையும் முடிவு எடுக்கும் போது நம்மளை கூப்பிடுவார்கள் என்று அவர்கள் இருக்கிறார்கள். ஆகையினால திமுகவிற்கு இருக்கிற ஆன்டி இன்கம்பரன்சி கணக்கில்லாத இப்ப நேற்று சமீபத்தில் திருப்பரங்குன்ற விவகாரம் பெரிய நெருப்புப்படுத்தி போட்டது போல இருக்கிறது. அதனால திமுகவுக்கு இந்துக்களுடைய எதிர்நிலையை உறுதியா எடுத்துட்டாங்க. ஒரு மறைமுகமா கலைஞர் இருந்தா எப்படி எடுப்பாரோ, கலைஞர் இருந்தா டிப்ளமேட்டிக்கா இருக்கும், முடிவுகள் இருக்கும், அந்த பக்கம் பேசுவாரு இந்த பக்கம் பேசுவாரு, நமக்கு பொதுமக்களுக்கு என்னன்னே புரியாது, ஆக மொத்தத்தில் நல்லதையும் செய்திருவாரு. இப்படிதான் அவர் வண்டி ஓடிக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற அரசாங்கம் துணிச்சலா எடுத்து ஒரு நீதிமன்ற உத்தரவை ஒரு அரசு அதிகாரிகள், அதாவது ஒரு அறநிலைத்துறைக்கு ஹெச்ஆர்என்சிக்கள் இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருக்கட்டும் அல்லது ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருக்கட்டும் கமிஷனராக இருக்கட்டும், ஒரு கோர்ட் ஆர்டரை கோர்ட்டுக்கும் வராமல் கோர்ட்டில் அட்டன் பண்ணாமல் கோர்ட் ஆர்டரை ஈஸியாக இக்னோர் பண்ணுற அளவுக்கு இந்த அரசாங்கம் அவ்வளவு எதிர்ப்பான ஒரு நிலையை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கு. அது எதுக்காக? பெரும்பான்மை மக்கள் நிறைந்த இந்த மாநிலத்தில் அவங்க இன்னும் ஏமாந்து நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு அவ்வளோ பைத்தியக்காரங்களா இருப்பாங்கன்னு நம்பி இந்த திமுக முடிவு எடுத்திருக்கிறது. அது மக்கள்கிட்ட எல்லாம் நூக்கன் காரணம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால திமுகவுக்கு மிகப்பெரிய சரிவு இருக்கிறது. 2001 திமுகவுக்கு எவ்வளவு ஓட்டு வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். திமுகவில் ஏன் கணிப்பு 2001 வந்த நிலைமையில தான் இந்த தடவை திமுகவுக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி சார், 2001 திமுகவுக்கு 30-31 தான் ஞாபகம். 2001 2001 சரி, ஓகே. ஆகையினால அந்த அளவுக்கு திமுகவினுடைய செயல்பாடு, அவங்க என்னதான் பண்ணினாலும் என்னதான் சொன்னாலும், இந்த பாருங்க 4000 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம் நாங்க 60 வருஷத்துல 1960-70 சென்னை எப்படி இருந்தோ அப்படிதான் இருக்கு. இப்ப இங்க இருந்து அங்க நம்ம ஆபீஸ்க்கு வரணும்னாக்க குண்டும் குழியில இருந்தா வரணும். அந்த மாதிரி இருக்கிறது. ரோடுகள் எதுவுமே சரியா இல்லை. சொல்றது மெட்ரோ காரணம் காட்டுவாங்க. மெட்ரோ வாட்டர் ஒர்க் வந்து வருஷம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க சார். நீங்க உடனே நீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு டிஎம்கே பிடிக்கலன்னு 1964 இருந்து பாருங்க சென்னை இருக்குதுங்கிறீங்களே. தயவு செஞ்சு நீங்க வேற ஏதாச்சும் ஒரு ஊருக்கு நீங்க போய் பார்க்கணும் சார். ரோடுகளை நான் சொல்றேன், ரோடுகள் நகரம் விரிவாக்கம் அடைந்திருக்கிறது. அதெல்லாம் சொல்ல மெட்ரோ இருக்கிற இடத்துல அந்த வேலை நடக்கும், நான் மறுக்கல. ஆனா நீங்க
ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் நீ உள்ள போய் பாருங்க, உள்ள இன்டர்னல் ரோட்ஸ் எல்லாம் சரி சார், சரி பேசலாம் சார், பேசலாம். இதெல்லாம் மக்களுக்கு நேரடியா வரக்கூடிய, மக்கள்கிட்ட அதிருப்தியை சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள். அதுக்காக நான் ஞாபகப்படுத்துறேன். சரி, ஓகே ஓகே.